சாரதா சொன்னதை கேட்டுட்டு செம்ம கடுப்பான காவேரியும், அம்மா நீ என்ன பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அவங்களுக்கு போய் ரெண்டாம் தரமா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நீ பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? முக்கியமா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நீ இப்படியெல்லாம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. அது மட்டும் இல்லாம அவங்களோட பொண்டாட்டி இறந்து ஒன்றும் போகல. ஏதோ விட்டுட்டு போயிருக்காங்க. மறுபடியும் அவங்க எப்போனாலும் சேருவாங்க. ஏன் நான் அன்னைக்கு பேசும்போது கூட அவங்க அவங்க பொண்டாட்டியை பற்றி அப்படி ஓஹோ ஆன்னு பேசினாங்க. ஆனால் இப்போது கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஆள் எவ்வளோ மோசமான ஆளாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதனால தான் அவங்க பொண்டாட்டி அவங்கள விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சாரதா வாய் அடக்கி பேசுடி. இங்கே பாரு, அந்த தம்பி ஒன்று இங்கே வந்து பேசலை. ஆமாம், அவங்க வீட்டாளுங்களை பேச சொல்லி அனுப்பி வச்சுருப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டும், விஜய் மிஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்ற சவுண்டுமே கேட்குது. இதை கேட்டுட்டு ஏற்கனவே கோவத்தில் இருந்த காவேரியும் அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணுற, ஏதோ உரிமையாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீயும் அவங்களுக்கு ஓவராக தான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆனால் இதுக்கு மேலேயும் இதை வளர விடக்கூடாது. வளர விட்டால் ரொம்பவே தப்பாயிடும். உன்னோட இந்த மாதிரியான அப்பாவித்தனத்தை அவங்க எல்லாரும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? சச்ச, இந்த மாதிரியான ஆளுங்களை நான் பார்த்ததே கிடையாது. முதல்ல இதுக்கு இப்போவே ஒரு முடிவு கட்டிட்டு வரேன்னு விறுன்னு கிளம்பி போய் டோர் ஓப்பன் பண்ணி, எங்கே வந்தீங்க? எல்லாமே அம்மா உங்களை பார்க்கணுன்னு சொன்னா என்ன நேரம் கூட பார்க்காம வந்துடுவீங்களோ? நைட்டு என்ன டைம் ஆகுது? இப்படியெல்லாம் ஒரு ஆம்பளை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா சுற்றி இருக்கவங்க எங்களை பற்றி என்ன பேசுவாங்க? இல்லை மிஸ், நான் குழந்தைய தானே கூட்டிகிட்டு வந்தேன். யாரையோ கூட்டிகிட்டு வாங்க, ஆனால் இதுக்கு மேலே இப்படி வீட்டுக்கு வர்ற வேலை வச்சுக்காதீங்க. மிஸ், இல்லை மிஸ், இந்த மாதிரி அம்முக்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி பார்த்தேன். அவள் தான் உங்களை பார்க்காம அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா, அதனால தான் நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். அம்மு பாத்தியா, நான் தான் சொன்னல நைட் டைம் இப்படிலாம் வரக்கூடாது. அம்முவும் ஆமாம் மிஸ், அப்பா வேண்டாம் தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தான் உங்களை பார்க்காம இருக்க முடியல. அதனால தான் நான் அடம் பிடிச்சு வந்தேன். உடனே காவேரியும் கொஞ்சம் தன்னோட கோவத்தை குறைச்சிக்கிட்டு, இங்கே பாரு அம்மு, இப்படியெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வரக்கூடாது. அதான் நம்ம நாளைக்கு ஸ்கூலில் பார்க்க போகிறோம்ல, நம்ம தான் அங்கேயே பார்த்துக்கலாம்ல. கரெக்டு தான் மிஸ், ஆனாலும் உங்களை இன்றைக்கே பார்க்கணுன்னு தோணுச்சா? உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணனா, அதனால தான் வந்தேன். சாரி மிஸ், இதுக்கப்புறமா நான் இப்படி பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்காக நீங்கள் எங்கள் அப்பா மேலே கோவப்படாதீங்க. சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, நீ உள்ளே போய் பாட்டியை பாரு, நான் உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அம்மாவை அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு, சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் மிஸ். இப்போது நீங்கள் அம்மாவை காரணமாக வச்சு என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எதுவும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. உங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்ட ஏதேதோ சொல்லி பொண்ணு கேட்டு இங்கே அனுப்பி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? உங்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசும்போது எவ்வளோ உயர்வாக நினச்சேன். ஆனால் அது எல்லாமே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களோட கேரக்டர் இவ்வளோ மட்டமாக இருக்குது. இதை நினைக்கும் போது ஏன் உங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டோன்னு தோணுது. என்ன ஏற்கனவே நீங்கள் கோவிலுக்கு காரில் கூட்டிகிட்டு போகும்போது கூட அப்பப்போ கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனால் இப்போது இந்த பேச்செல்லாம் வரும்போது நீங்கள் உங்களோட கேரக்டர் எவ்வளோ மோசம்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கப்புறமாவும் தயவு செஞ்சு என்னோட குடும்பத்து விஷயத்தில் நீங்கள் தலையிடவும் தேவையில்லை, முக்கியமாக என் வீட்டுக்கும் வர தேவையில்லை. நீங்கள் அம்மாவை காரணமாக வச்சு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? ப்ளீஸ், இதுதான் கடைசியாக இருக்கணும். அம்மாவை கூட்டிகிட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. இதுக்கப்புறமா உங்களை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஆனால் விஜயும், மிஸ் நீங்கள் இப்போ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கூட எனக்கு புரியல. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் ஏன் என்னை இவ்வளோ தப்பாக நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் அப்பேற்பட்ட ஆள் கிடையாது. நான் பேசுறதை வச்சு பார்க்கும்போது கூட உங்களுக்கு என்னை பற்றி தெரியலையா? அப்போல்லாம் ஒன்றும் தெரியலை சார். ஆனால் இப்போது உங்கள் வீட்டிலேருந்து எப்போ என்னை பொண்ணு கேட்டு, அது உங்களுக்காக பொண்ணு கேட்டு வந்தாங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறீங்க? உங்களை பொண்ணு கேட்டு வந்தாங்களா? யார் வந்தாங்க? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்களோட கேரக்டர் தான் என்னன்னு எனக்கு வெட்ட வெளிச்சமாயிடுச்சே. அப்புறம் எதுக்காக நடிக்கிறீங்க? இங்கே பாருங்கள் மிஸ், நான் ஒன்றும் நடிக்கலை. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்றதை எனக்கு முழுசாக சொல்கிறீங்களா? எனக்கு நீங்கள் சொல்கிறது தலையும் புரியலை, வாழும் புரியலை. புரியாமல் இப்படி நான் முழிக்கும்போது நீங்கள் என்ன மறுபடியும் அசிங்கப்படுத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தயவு செஞ்சு இப்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா? உடனே காவேரியும், முதல்ல உங்கள் வீட்டில் போய் என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அம்மாவை கூட்டிகிட்டு சாரதா அவசரமாக வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காவேரி கோவத்தில் என்னன்னாலும் பேசுவாங்கன்னு. அதனால் அவங்க அவசரமாக வர, ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லாமே நடந்து முடிச்சிருது. அதனால் கரெக்டாக அம்மு வந்த உடனேயே விஜய் இப்படி, அம்மு
அதான் நீ மிஸ்ஸை பார்த்துட்டல, வா போலாம். இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கேயே இருந்துட்டு வரேனே. நைட்டு கூட சாரதா பாட்டி எனக்கு பிடிச்சத சமைச்சு தரேன்னு சொன்னாங்க. அதனால நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாமே. ப்ளீஸ்ப்பா. காவேரி ஆனா சாரதாவை முறைச்சு பார்க்குறாங்க. இதை கவனிச்ச விஜயும், அம்மு நான் தான் சொல்றேன்ல, இதுக்கு மேல இப்படியெல்லாம் நேரங்கட்ட நேரத்துல இங்கெல்லாம் வரக்கூடாது. அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏற்கனவே காவேரி மிஸ் உன்கிட்ட இதுக்காக தானே கோவப்பட்டாங்க. வா நம்ம வீட்டுக்கு போகலாம். எதுவா இருந்தாலும் நாளைக்கு ஸ்கூல்ல பேசிக்கலான்னு உடனடியா அம்முவோட பேச்ச கேட்காம அம்முவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா சாரதாவுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, காவேரி விஜய் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கன்னு. அதனால அவங்க கோவத்தோட, என்ன காவேரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, இப்படி கல்யாணமே வேண்டான்னா கடைசி காலத்துல என் காலத்துக்கு அப்புறமா நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, நான் உயிரோட இருக்கணும்னா, உன் கூட இருக்கணும்னா இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இது கண்டிப்பா நடந்தே ஆகணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, ஒன்று அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்லைனா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு அவங்க கோபத்தோட சொல்லிட்டு போறாங்க. இப்போ இந்த அளவுக்கு எதுக்காக அம்மா கோபப்படுறாங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியாத காவேரியும் இந்த விஷயத்த உடனடியா கங்காவுக்கும் யமுனாவுக்கும் கால் பண்ணி சொல்ல, ஆனால் ரெண்டு பேருமே என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் அம்மா அவங்க ரொம்பவே நல்லவங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. கங்காவும், ஆமாண்டி, நாங்கள் கூட அவங்கள பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்பவே நல்லவங்க மாதிரி தான் தோணுது. அப்புறம் அந்த குழந்தை வேற அம்மா இல்லாமல் கஷ்டப்படுது, உன் கூடயும் நல்லா பழகுதில்ல, உனக்கும் அந்த குழந்தைய ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் இதில் உனக்கு என்னடி கஷ்டம்னு ரெண்டு பேருமே பேச, இதை கேட்டுட்டு காவேரியும், ஐயோ உங்களுக்குலாம் என்னதான் ஆச்சு, இப்போ அம்மா என்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ணி தரேன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முன்ன பின்ன தெரியாத ஆளை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முக்கியமாக இப்போது அவங்களோட கேரக்டரே எனக்கு எவ்வளோ மோசமாக தெரியுது. இப்படி கேரக்டர்லெஸ்ஸை என்னால் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உடனே கங்காவும், இங்கே பாருடி, நாங்கள் பழகின வரைக்கும், நாங்கள் பேசின வரைக்கும் அம்மா சொன்ன மாதிரியே அந்த குடும்பமும் அவங்களும் ரொம்பவே நல்லவங்க. அப்படி ஒரு வாழ்க்கை அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா சொல்கிறது தான் நாங்களும் சொல்கிறோம். கண்டிப்பாக உனக்கு இந்த சம்மந்தம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல, ஆனால் காவேரியும் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல. முதல்ல ஃபோனை வைங்கன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விஜயை பற்றியும் அம்மா பாப்பாவை பற்றியுமே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் ரூமில் இருக்க சாரதாவும் அழுதுகிட்டே கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போது அங்கே போன காவேரியும், ஏம்மா இப்போ அழுதுகிட்டு இருக்க, இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? காவேரி, தயவு செஞ்சு எனக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோடி, தயவு செஞ்சு அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோடி, அந்த குழந்தைக்கும் ஒரு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக, என்னம்மா எனக்கும் ஒரு குழந்தை கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்ல வரையோ? அம்மா ரெண்டாம் தரமா என்னை எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சேன்னு எனக்கு இன்னும் புரியல. சரி நீ தான் இப்படி பேசுகிறேன்னு பார்த்தா அங்கே என் அக்காவும் தங்கச்சியும் கூட என்னை இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு என்னால் இன்னுமே புரிஞ்சிக்கவே முடியலம்மா. எனக்கு கல்யாணமே வேண்டான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டு அதுக்கு என்னை வற்புறுத்தினா நான் என்னம்மா பண்ணுவேன்? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு அவங்க அங்கேருந்து குழப்பத்தோடு போகிறாங்க. சாரதாவும், பரவாயில்ல, இவ இப்படி தான் கோவப்படுவான்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இப்போது எப்படியோ நம்ம பண்ணுறதெல்லாம் வச்சுக்கிட்டு அவள் ஒட்டுமொத்தமாக வேண்டான்னு சொல்லாமல் டைம் கேட்குறாளே, அது வரைக்கும் நமக்கு போதும்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக இந்த விஷயத்த அவங்களோட வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு கங்கா கிட்டே யமுனா கிட்டேயுமே பேச, கங்காவும் யமுனாவும், என்ன நடந்தாலும் சரி நீ பிளாக்மெயில் பண்ணியாவது எப்படியாவது விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருமா, நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதில் உனக்கு உதவியாக இருக்கோன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் விஜயோட வீட்லையோ அப்படியே தலைகெல்லாம் நடக்குது. வீட்டுக்கு போன விஜயும் செல்வி ஆண்டி கிட்ட, ஆண்டி நீங்கள் முதல்ல அம்முவை அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா, ராதா, அன்பு சித்தப்பான்னு சொல்லிட்டு 3 பேர்கிட்டையும் செம்ம கோபத்தோட, ஆமாம் நீங்கள் 3 பேரும் காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி பேசுனீங்களா? ஆமாம் விஜய், நாங்கள் தான் பேசினோம். என்ன இருந்தாலும் உன்னோட பொண்டாட்டியை நீ பிரிஞ்சதுக்கு நாங்கள் தான் காரணம். ஏன் அந்த காரணமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் எதுக்காக பிரித்து வச்சோம்? அந்த ராகவாலையோ அந்த பசுபதியோட குடும்பத்தாலேயோ உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கு பிரச்சனை வருன்றதுக்காக தான் பிரித்தோம். ஆனால் இப்போது அவனோட கதை தான் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் என்ன? அதனால தான் நாங்களும் போய் பேசணும்னு சித்தப்பா சொல்ல, ஆனால் செம கோபத்தோட விஜயும், உங்களை யார் போய் பேச சொன்னது? இப்போ பாருங்கள், நீங்கள் போய் பேசினதுனால காவேரி இவ்வளோ நாள் என்னை பற்றி நினச்சிட்டு இருந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு என்னை எவ்வளோ கேவலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா தெரியுமா? பொய்யும் என்னோட கேரக்டரை கூட அவள் அசிங்கப்படுத்தி பேசினான். அவளோட மனசுக்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றி ஒரு கோட்டையே கட்டி வச்சுருந்தேன். என் கூட இப்போ தான் அவன் நல்லா பழகவும் ஆரம்பித்தா. ஆனால் அதுக்குள்ளே என்னோட இமேஜை ஃபுல்லாக நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்க. நான்
ஏதோ ஆரம்பத்துல இருந்து அவங்கள தப்பான பார்வையில பார்த்த மாதிரியெல்லாம் அவங்க என்கிட்ட பேசினாங்க தெரியுமா? அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். தாத்தா, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த விஷயத்துல நீங்களா தயவு செஞ்சு என்னை கேட்காம எதுவுமே பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் அதுவா நடக்கட்டும். எல்லாம் சரியாயிடும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சரி பண்றேன்னு சொல்லி சொன்னேன்ல. ஆனா எதுக்காக இப்படி அவசரப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சீங்க? தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் என்னோட குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். ஆனா அது எதையுமே உங்களோட காதலை ஏத்திக்காம இப்போ இப்படி என்னோட வாழ்க்கையை மறுபடியுமே ஜீரோக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல. இதுக்கப்புறமா நான் அவளோட முகத்துல எப்படி முழிப்பேன்? இதை பத்தி ஏதாவது நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தாத்தாவும், இல்லை விஜய், உன்னோட நல்லதுக்காக தான் நாங்கள் இது செஞ்சோம். எப்படி இருந்தாலும் ஒருவேளை காவேரிக்கு எந்த ஞாபகமும் வராமல் போயிடுச்சுன்னா, அப்படி வராமல் போனாலும் காவேரியை நான் என்னை காதலிக்க வச்சு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன், அவளுக்காக நான் 5 வருஷம் அவள் இல்லாமல் கஷ்டப்படும் போது அவளை பார்த்துக்கிட்டே ஆயுள் முழுக்க கூட இருந்திருப்பேன். ஆனால் இப்போது நீங்கள் பண்ண விஷயத்தால் என்னால் அவளோட முகத்தில் கூட முழிக்க முடியல தெரியுமா? நீங்கள் எப்பயாவது என் மனசை பற்றியும் அவள் என்னை பற்றி எப்படி யோசிப்பான்றதை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? என்னை சேர்த்து வைக்கணும், பிரித்து வைக்கணும்னு நீங்களா ஒரு முடிவெடுத்து என் வாழ்க்கையில் ஏதேதோ பண்ண போய் இப்போ பாருங்க நான் எந்த நிலைமையில வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன்னு. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமாவும் என் விஷயத்துலையும் என் பொண்டாட்டி புள்ள விஷயத்துலையும் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்கன்னு கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டு அங்கேருந்து போக. அப்போ இதை கேட்டுட்டு சித்தப்பாவும், நம்ம ஏதோ நல்லது பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் என்ன, விஜய் நம்மளையே எப்படி பேசிட்டு போகிறான், இங்கே பாருங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக சரிப்பட்டு வரலன்னு சொல்ல. ஆனால் தாத்தாவும், இல்லை, விஜய் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரியாக தான் இருக்குது. நம்மளும் விஜய் சொன்ன மாதிரி ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம். ராதா சித்தியும், ஆமாம், விஜய் சொன்னதுக்கு அப்புறமா தான் காவேரி விஜயை பற்றி எப்படி யோசிப்பான்னு நம்ம யோசிக்கவே ஆரம்பித்தோம். ஆனால் நம்ம ஒரு வேளை முன்னாடியே விஜய்கிட்ட இதை சொல்லியிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது இல்லைப்பா. ஆமாம், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியல. பேசாமல் நம்மளே போய் மறுபடியும் காவேரி கிட்ட பேசிடலாமான்னு கூட தோணுது. ஆனால் எங்கே பேசினா மறுபடியுமே விஜய் பற்றி காவேரி தப்பாக யோசிச்சிருவாளோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக சாரதா அவங்களுக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி காவேரி கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன், அவள் கண்டிப்பாக ஒத்துப்பா. அவளை கட்டாயப்படுத்தியாவது நான் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இப்போ பேச வந்தேன்னு சொல்ல. ஆனால் தாத்தாவும், இல்லை, காவேரியே ஒத்துக்கிட்டாலும் விஜய் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பானான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல. ஷாக்கான சாரதாவும், நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இந்த மாதிரி விஜய் வந்து கோபமாக பேசிட்டு போன எல்லா விஷயத்தையுமே தாத்தா அவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் சாரதாவும், தம்பி எதுக்காக அப்படி பேசிச்சுன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பாக விஜயையும் காவிரியையும் நம்ம சேர்த்து வைக்காம விடக்கூடாது. ஏன்னா விதி அவங்களோட வாழ்க்கையில ரொம்பவே விளையாடிடுச்சு. இதுக்கப்புறமாவும் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட முடிவில் உறுதியாக இருக்க. இதை கேட்டுட்டு தாத்தாவும், சரி சாரதா, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம், இனிமேல் நடக்க வேண்டியது நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், எப்படியோ விஜய் காவேரியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மறுத்தாலுமே சாரதா எப்படியாவது காவேரியை சம்மதிக்க வச்சிருவாங்க. ஏன்னா காவேரிக்கே அவங்களோட அம்மானா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த தடவையும் தன்னோட குடும்பத்துக்காக விஜயை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் பண்ணிக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து அவங்க விஜயை எப்படி காதலிக்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரியே காதலிக்க ஆரம்பிக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க?